இஃப்தாருக்கு இந்த ட்ரெண்டி சிக்கன் பாக்கெட் செஞ்சு பாருங்கள். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், வேக வச்சு ஸ்ட்ரெட் பண்ண சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, பெப்பர் சேர்த்துக்கோங்க, கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அதை ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இன்னொரு பேனில் கொஞ்சமாக பட்டரும் மைதாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா சீஸ் ஸ்லைசஸ் 2 வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஆரிகனோ சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்ட பெப்பர் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து ஓரமாக எடுத்து வச்சுருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சமோசா ஷீட் வச்சுருங்க. அதில் மைதா பேஸ்ட் வச்சுட்டு இந்த மாதிரி திரும்பவும் இன்னொரு சமோசா ஷீட் ப்ளஸ் மாதிரி வச்சுருங்க. சிக்கன் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு ஒரு சைடு வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் மைதா பேஸ்ட் அண்ட் திரும்பவும் ஃபோல்ட் பண்ணணும். திரும்பவும் மைதா பேஸ்ட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேக்கெட் மாதிரி நமக்கு வந்து கிடச்சிரும். இதை நம்ம ஃப்ரீசரில் ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு 1 மந்த் அளவு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்ல சூடான எண்ணெயில் இந்த சிக்கன் பேக்கெட்ஸை போட்டு 2 சைடு ப்ரௌன் ஆனதை எடுக்கிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.